லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மகா, கொஞ்சம் பொறுமையா பேசு. எதுக்கு பொறுமையா பேசணும்? மகா என்ன பேசணும்னு நினைக்கிறாளோ அதை பேசட்டும். என்ன இன்ஸ்பெக்டர், போலீஸ் தானே நீ? நேருக்கு நேர் என்ன பாக்குறதுக்கு என்ன பயம்? நான் இல்லாதப்போ திருட்டுத்தனமா உன் பொண்ணு கூட்டிட்டு போ பாக்குறேன். நான் எதுக்குங்க பயப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணவங்க தான் என்ன கண்டு பயப்படணும். சார், நீங்க உங்க பொண்ணை கூட்டு போங்க. அப்படியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. தப்பு பண்ணிருக்காங்க, எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணீங்களா? அழகான பொண்ணை காட்டிட்டு இவளுக்கு தாலி கட்ட வச்சது தப்பு இல்லையா? நான் பத்த வச்சது இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கடவுளே, என்ன காப்பாத்து. நாங்கள உங்ககிட்ட வந்து பொண்ணை கட்டிக்கிங்கன்னு சொன்னோம், நீங்களா தானே வந்தீங்க? தேடி வந்து பொண்ணை கேட்டா இப்படிதான் ஏமாத்துவீங்களா? அசிங்கமா இல்ல? மானம் அவமானம் பாக்குறவங்களுக்கு தான் அசிங்கம்னா என்னன்னு தெரியும். இவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, நாங்க தப்பு பண்ணிருந்ததாவே இருக்கட்டும், எங்களை மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணிருந்தாவா? அப்போ நீங்க தப்பு பண்ணலையா? சரிங்க, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? அதான் மன்னிப்பு கேக்குறோம்ல. எங்க பொண்ணை நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறோம். வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஹலோ, நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? அதான் பதில் சொல்ல முடியலல்ல. மகா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போங்க. என்னப்பா நீ பாட்டுக்கு ஓரமா நிக்கிற? சீதாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு நாங்க கேட்டோமா? சொல்லுங்க, என்ன கேட்டா நீங்க தாலி கட்டினீங்க? ஏய், கழுத்தை நீட்டினது நீதானே? ஏன் வேணாம் சொல்ல வேண்டியதானே? என் வீட்டு வேலைக்காரன் தாலி கட்டினாலும் நீ கழுத்தை நீட்டிடுவியா? சொல்லுடி, கழுத்தை நீட்டுவியா? மேடம், மரியாதை மரியாதை. நீங்க என்ன பேசினாலும் அதை எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏய், இப்ப எதுக்கு சத்தமா பேசுற? ஒழுங்கா நீ ஊருக்கு போய் சேர மாட்டே. சொல்லிட்டேன். நீ எதுக்கு நீ பிரச்சனை பண்ற? இவன் மேல கைய வச்சாதான் இவனுக்குலாம் புத்தி வரும். கையை நானே வச்சு பாரு. என்ன பண்ற? வா. கோவப்பட தெரிஞ்சா போதுமா? பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரிஞ்சிருக்கணும். இது பாருங்க, எங்க வளர்ப்ப பத்தில நீங்க பேசாதீங்க. எங்க பெரிய பொண்ணு காதலிச்சது எங்களுக்கு தெரியாது. ஏதோ தப்பு.
இங்க பாருங்க, எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்து போச்சு. நடந்ததுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்க பொண்ணை நாங்க கூட்டிட்டு போறோங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க எதையுமே எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு எங்களை போக விடுங்க. வாமா. உங்க பொண்ணு காதலிச்சது உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? இத நான் நம்பணும். ஊரு காதலுக்கெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன் பொண்ணு காதலிச்சது மட்டும் உனக்கு தெரியாது. என்னைய கதை விடுற? பெரிய இடமாச்சே, வளைச்சு போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னம்மா என்னம்மா பேசுறீங்க? எங்களுக்கு தான் அவசரம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீயே ஒத்துக்கிட்ட. உண்மையை சொல்ல வேண்டியதானே? என் பொண்ணு காதலிக்கிறா, இந்த கல்யாணம் வேண்டான்னு. பணக்காரங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டீங்க. அது தப்பு இல்லையா? நடந்த தப்புல 2 குடும்பத்துக்குமே பங்கு இருக்கு. அவசரப்பட்டு ராமாவ கழுத்துல தாலி கட்டினதுதான் பெரிய தப்பு. இவனை விட்டுட்டு அவங்கள மட்டும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய், என்ன அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறியா? சித்தி, அவங்க போகட்டும். ராம், நீ வாயை மூடு. வீட்டுக்கு ஒரே பையன் மொத்த சொத்தையும் அபகரிச்சலான்னு இன்ஸ்பெக்டர் பிளான் போட்டிருப்பாரு. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறேன். நடந்த எல்லா தப்புக்கும் நாங்களே காரணமா இருந்துக்கிறோம். இனிமே எங்க பொண்ணு இங்க இருக்க மாட்டா. நாங்க போறோங்க. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சாதாரணமா மன்னிப்பு கேட்டா போதுமா? நீங்க பண்ண ஃபோர்ஜரிக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன புரியலையா? பணத்துக்காக பொண்ணை இப்படி அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? நீயா இல்ல நானா? சொல்லடி, சொத்துக்காக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டது நீயா இல்ல நானா? சொல்லடி, எப்படி பேசுற? அப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு என்னடி அருகதை? இன்னொரு தடவை அவரை பார்த்து தப்பா பேசுன கொன்னுடுவேன் நீ உன்னை. ஏய், அடிச்சு பல்லகில பேத்துறேன். போடி. ஏம்மா இருமா. எப்ப இருங்கப்பா. உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? இவ்வளவுதான் சொல்லிட்டு என்ன என்னங்க உங்க சித்தி ஆம்பளை மாதிரி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காக?
நீங்க பொம்பளை மாதிரி தலை குனிஞ்சு அங்க நிக்கிறீங்க. ஏய், அப்பங்கிட்ட என்னடி பேச்சு? இத கட்டினது இவர் தானே? இவரைத்தானே கேட்க முடியும். சீதா, அதெல்லாம் வேணாம்மா, கேட்காத விட்டு. நீங்க இருங்கப்பா, இது ஏன் வாழ்க்கை, நான் தான் பேசணும். ஏமா மகாலட்சுமி, உங்க பேச்ச கேக்குறவரு என்னதுக்கு கல்யாணம் பண்ணாங்க? சார், பொண்ணை கூட்டு போங்க. கிளம்பாங்க. நாங்க போக தயாராதான் இருந்தோம். தோ இவங்கதான். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் போக மாட்டேன். என்ன சீதா? சீதா, நீங்க அப்பா அம்மா கூட போயிடுங்க. போறேன். அப்படி நான் போகணும்னா நீங்களும் என் கூட வரணும். வரியலா? சேர்ந்து போவோம். நான் சொல்லல, இதான் இவங்க பிளான். தாலி கட்டினவன கூட வான்னு கூப்பிடுவா, நான் வேண்டான்னு சொல்லுவேன். அத காரணமா வச்சு மொத்த குடும்பமும் இங்கேயே செட்டில் ஆகலாம் தான் இவங்க பாக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஆனா ஏன் மொத்த குடும்பமும் இல்ல, நான் மட்டும்தான் இங்க இருக்க போறேன். சும்மா இருந்திருந்தா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். தேவையில்லாம என்ன அவமானப்படுத்தி ஏன் கண்ணு முன்னாடியே என் அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்திருக்கேன். இதுக்கு பதிலடி கொடுக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? மகாடி, மகாலட்சுமி. ஏய், நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? சீதா, சீதா தேவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இந்த சீதா தேவியாவும் இருப்பா, காளியாவும் மாறுவா. பார்க்க தானே போறிய? பாருங்க. சீதா, வேண்டாம். இல்லப்பா, இல்லப்பா, எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டு வரேன். நானா இல்ல இந்த மகாலட்சுமியான்னு பாத்துடலாம். பாக்கலாண்டி. என்ன நீ சாதாரணமா நினைச்சிட்ட. இந்த மகாலட்சுமியை எதிர்த்துட்டு ஒரு நாள் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது உன்னால. ஓ, அப்படியா? உங்களை எதிர்த்துக்கிட்டு இந்த வீட்ல ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? ஒண்ணு சொல்லுதேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்க வாயாலேயே இவங்கள சம்மந்தின்னு நான் சொல்ல வைப்பேன். நான் தான் இந்த வீட்டோட மகாராணின்னு நிரூபிப்பேன். ஏய், ஏய், என்ன சத்தம் போடுதிய? சீதா, நாங்க உன்னை கூட்டிட்டு போதான் வந்தோம்மா. இந்த சண்டையெல்லாம் வேண்டாம்மா, நீ எங்களோட வந்துரு. இல்லப்பா, நீங்க கிளம்புங்க. என்னால வர முடியாது. என்னடி பேசுத? பார்த்தல்ல இவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு.
உன்னால இவங்க கூட எல்லாம் இந்த வீட்ல இருக்க முடியாதுடி. நான் உங்க பொண்ணுமா, தைரியமா போங்க. கெட்டி உமா வாமா. இல்லங்க, இவளை இங்க. அதான் சொல்லுதா இல்ல, அவ போலீஸ்காரன் பொண்ணு. இதுக்கு மேல அவளே அவளை பாத்துக்கிட்டு வா. நீ வா. என்ன இவ? என்னங்க? அவ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கா. நீங்க எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? என்னென்ன பண்றது? மகா மகா நில்லு மகா. மகா மகா வண்டி எடு. ஐயோ, மகா அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட போறா. நீ வேற சீக்கிரம் போ. என்னாச்சுங்க? ரிங் போயிட்டே இருக்கு. என்னோட முட்டாள்தனத்தினால மகா உயிருக்கு ஆபத்து வந்துருமோ? போ, இன்னும் வேகமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு என்ன சொன்னா தெரியுமா? எனக்குன்னு தனி குழந்தைங்க வேண்டாம், ராமும் அஞ்சலியும் போதும்னு சொன்னாடா. அவன் நமக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காடா. மகா என்ன செஞ்சாலும் அது நம்ம நன்மைக்காக தான்.